அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் மஷ்ரூம் 65 நம்ம வீட்டிலையே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேங்க. மஷ்ரூம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளார பழைய மஷ்ரூம்லாம் வச்சுட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க கடையில். அதனால் வாங்குறதுக்கு முன்னாடி டேட் பார்த்துட்டு செக் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் வந்து சின்ன பீஸாக இருக்கிறத இந்த மாதிரி 2 பீஸாகவும் பெருசாக இருக்கிறது 4 பீஸாகவும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே மஷ்ரூம் வச்சு மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் கிரேவி, அப்புறமா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக எப்படி பிரியாணி செய்கிறது அப்படின்லாம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எல்லா மஷ்ரூமுமே இது போல் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தண்ணியில் சேர்த்துக்கலாங்க. தண்ணியில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூமை சேர்த்து வாஷ் பண்ணோன்னா மஷ்ரூமோட கலர் வந்து நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த மேலே இருக்கிற கருப்பெல்லாம் போயிட்டு உங்களுக்கு நல்ல ஒயிட் கலராக கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட இல்லைனா சேர்த்துக்கலாம். 2 மாவில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுக்கும்பொழுது தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. மஷ்ரூமில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்கிறதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவுலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்லா கிறிஸ்பியாகவும் உங்களுக்கு நல்லா டேஸ்டியாகவும் கிடைக்கும். இப்போ இது கூட நம்ம 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்து நல்லா கெட்டியாக திக்கான பேஸ்ட்டாக இருக்க மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மசாலா வந்து நல்லா திக்காக இருந்துச்சுன்னா தான் மஷ்ரூமில் வந்து நல்லா உங்களுக்கு கோட்டாகி கிறிஸ்பியாக வரும். மசாலா உதிர்ந்து போகாமலும் உங்களுக்கு இருக்கும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் போல் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுட் கலர் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்கும்பொழுது குழந்தைங்களாம் வந்து ஜாலியாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காளானையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்துருக்கிற அளவுகள் எல்லாமே வந்து 200 கிராம் மஷ்ரூமுக்கு வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். காளானை சேர்த்து இது போல் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு முக்கியமான டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ வந்து காளான் வந்து சர்வ் பண்ண போகிறீங்களோ அப்போதைக்கு தான் வந்து மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மசாலாவில் வந்து தண்ணி விட்டு ரொம்ப லூஸாக மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வராது. அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண உடனே வந்து ஆயிலை ஹீட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துடணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு காளானை உள்ளார சேர்த்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் நல்லா வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இது போல் திருப்பி விட்டுட்டு இது கூட 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நம்ம கருவேப்பிலை சேர்த்து செய்யும்பொழுது நல்லா வாசமாக கிறிஸ்பியாக இருக்கும். இந்த கருவேப்பிலையுமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கனால குழந்தைங்கள்ட்ட எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பழக்கிட்டோன்னா குழந்தைங்களும் வந்து கருவேப்பிலையை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய காளான் 65 ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட லுக் பிஃபோர் குக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.